வணக்கம் நண்பர்களே. குங்ஃபு பாண்டாவோட முந்தின பாகங்களை பார்த்துட்டு இந்த பகுதியை பாருங்க. அப்பதான் கதை புரியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ லேட்டஸ்டா வந்த 4வது பாகத்தோட கதையை சுருக்கமா சொல்லணும்னா, உருவத்தை மாத்தக்கூடிய சூனியக்கார பச்சோந்தி போக்கிட்ட இருக்க மந்திர கொம்பை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அதை ஒரு திருட்டு நரி கூட சேர்ந்து குங்ஃபு பாண்டாவான போ எப்படி சமாளிக்க போகுது, ஆத்ம உலகத்தில் இருக்க மொத்த வில்லன்களையும் வெளியேற்றின பச்சோந்தி என்ன பண்ண போகுது, கோமாளித்தனம் பண்ணாலும் கொலக்குடூரமா சண்டை செய்ய போற டிராகன் வாரியரான போ செய்யற சம்பவத்தை குங்ஃபு பாண்டா 4வது பாகத்தோட விளக்கத்துல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் ஆடுகள் வேலை செய்யற சுரங்கத்துல கலவரமா என்ட்ரியை கொடுக்கறாரு டாய் லாங்கு. நம்ம போ டிராகன் வாரியர் ஆனதும் முதல்ல தோக்கடிச்ச மாவீரன் இவர்தான். அவரை பார்த்து எல்லா ஆட்டுக்குட்டியும் அதிர்ச்சி அடையுதுங்க. இந்த நாட்டுல இருக்க எல்லா வளமும் எனக்கு தான் சொந்தம், இனிமே என்ன டிராகன் வாரியரால கூட தடுக்க முடியாதுன்னு கெத்தா சொல்றாரு டாய் லாங்கு. இது இப்படி இருக்க நம்ம போ எங்க போனா என்ன ஆனான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு வாத்தினேனா. அவன் இந்நேரத்துக்கு எத்தனை வில்லன்களை எசகு பசகா அடிச்சுக்கிட்டு இருக்கானோ, தயவு செஞ்சு அவனை பத்தி கவலைப்படாம இருங்க, கண்டிப்பா அவன் சீக்கிரம் வந்துருவான்னு சொல்றாரு பாண்டானேனா. அதுக்கேத்தா போல திருக்க மீன் கூட கொடூரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காப்புல போ. அது கடலுக்குள்ள நீந்தி காத்துல பறந்து கண்டமேனிக்கு அட்டாக் பண்ணாலும் போ அதை சல்லீசியா சமாளிக்கிறாரு. திருக்க மீன் பலக பாலத்தை செதைச்சாலும் நம்பாலும் ஒத்த கொம்புல நின்று கலவரம் பண்றாரு. முழு வித்தையை கத்துக்கிட்ட டிராகன் வாரியர்ன்றதுனால திருக்க மீனை சல்லீசியா சமாளிச்சு அதோட வாளாலேயே கட்டி போட்டு வயத்துக்குள்ள முழுங்கின 3 பன்னிக்குட்டிங்களை காப்பாத்தி வெளியேத்துது. அங்க இருக்க மத்த மிருகங்கள்லாம் டிராகன் வாரியரை பாராட்டி தள்ளுறாங்க. சரி எனக்கு நேரமாச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அறக்க பறக்க ஓடி வருது போ. இங்க இருக்க மிருகங்கள்லாம் டிராகன் வாரியரை சுத்து போட்டு கையெழுத்து கேக்குதுங்க. அப்போ தெரியாதனமா மாஸ்டர் ஷீஃபு தலையிலையும் கையெழுத்து போட்டுடுறான் போ. ஐயோ மன்னிச்சிருங்க மாஸ்டர்னு சொல்லி அதை அழிச்சதும் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்பான்னு சொல்றாரு மாஸ்டர் ஷீஃபு. நம்ம அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு அப்பாவோட கடைக்கு வருது போ. அங்க ஆவிகள் உலகத்துல இருந்த மாஸ்டர் ஊகுவே கொடுத்த கம்பை வச்சு நாம எப்ப நினைச்சாலும் 2 உலகத்துக்கும் போயிட்டு வரலாம். இப்போ இதை வச்சு எங்க அப்பாவோட கடையை திறக்கிறேன்னு சொல்லி ரிப்பனை வெட்டுறான் போ. அங்க இருந்த குட்டி குஞ்சானுங்களாம் ஃபியூரியஸ் ஃபை எங்க போனாங்கன்னு கேக்குறாங்க. ஆளாளுக்கு ஒரு வேலையை முடிக்க ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. அதான் நான் இருக்கேன்ல, என் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லி மிருக குட்டிகள் கூட சேர்ந்து அழகா போஸ் கொடுத்து வரைய வைக்குது போ. அங்கேயும் வந்த மாஸ்டர் ஷீஃபோவை வரைஞ்சி வச்சிடுறாங்க. ஒழுங்கா என் கூட வந்து சரி, நான் சில பல விஷயங்கள் பேசணும்னு சொல்லிட்டு முன்னாடி போறாரு ஷீஃபு. இந்த ஓவியத்தை எனக்காக ஓரங்கட்டி வைக்கி, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஷீஃபு கூட போது போ. அவனை மலை கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் நீ அடுத்த டிராகன் வாரியரை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்றாரு மாஸ்டர் ஷீஃபு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு போ கேட்க, மாஸ்டர் ஊகுவேவை போல நீயும் தலைமை இடத்துல உட்காந்து எல்லாத்தையும் கண்காணிக்கிற வேலையை பார்த்துக்கணும்னு சொல்றாரு ஷீஃபு. அந்த வேலையை நீங்க செய்யலாமேன்னு ஊகுவே கொடுத்த மந்திர கொம்பை ஷீஃபு கிட்ட தராரு போ. ஊகுவே உன்னதான் தேர்வு செஞ்சிருக்காரு, அந்த பதவிக்கு நீ தான் தகுதியான ஆளு, நாளைக்கே அடுத்த டிராகன் வாரியரை தேர்வு செய்யணும், ஆளுங்கெல்லாம் ரெடியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு போறாரு ஷீஃபு. அதுக்கேத்தா போல பழத்தை வெட்டி கலவரம் பண்ற மாடு, கத்தி வளையத்துக்குள்ள கலவரமா பூந்து போற பன்னி, மரப்பலகைய துண்டு துண்டா வெட்டுற மிருகம், அடுத்து போவ போலவே போஸ் கொடுக்குற பன்னி, கடைசியா பாறையவே பல்பொடி போல தெறிக்க விடுற ஆடுன்னு எல்லாம் அதுங்களோட திறமைய காட்டுதுங்க. ஆனா போ டிராகன் வாரியரா அதுங்கள ஒருத்தனை தேர்வு செய்யாம என் கை என்னதான் காட்டுதுன்னு சீன் போடுறான். அதை பார்த்து பாவம் பாறையை நொறுக்கின ஆட்டுக்குட்டி பதறி கத்துது. ஆனா மற்ற மிருகங்கள்லாம் அதை பெருசா எடுத்துக்காம ஜாலியா கை தட்டி பாராட்டுதுங்க. ஆனா ஷீஃபு மட்டும் எதுக்குப்பா அடுத்த டிராகன் வாரியரை தேர்வு செய்யாம விட்டேன்னு போகிட்ட கேக்குறாரு. எல்லாரும் சூப்பரா அவங்களோட திறமைய காட்டினாங்க, ஆனா யாரை பார்த்தும் எனக்கு டிராகன் வாரியரா தேர்வு செய்யணும்னு தோணவே இல்லையேன்னு சொல்றான் போ. இப்போ இல்லைனாலும் உன் கண்ணுக்கு அடுத்த டிராகன் வாரியர் சீக்கிரமாவே தெரிவாங்க, அது வரைக்கும் ஆழ் மனசுல எந்தவித குழப்பமும் இல்லாம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறாரு ஷீஃபு. சரின்னு அமைதியா உட்காந்து தியானம் பண்ணும்போது அவன் மனசுக்குள்ள இருக்க மொத்த கேள்விகளும் அவனோட உருவமாவே வந்து கேக்குதுங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாம அலறி கத்தி எல்லாத்தையும் மறைய வச்சிடுறான். அப்போ மரத்துல இருக்க பூவிதழ்கள் எல்லாம் அழகா அவன் முன்னாடி பறக்க தொடங்குது. அதை கவனிச்சு மாஸ்டர் ஊகுவே தான் எதையோ சொல்ல வர்றாருன்னு சந்தோஷப்படும் போது வாய்க்குள்ள 2-3 பூ பூந்துக்குது. அதை துப்பிட்டு திரும்பி பார்த்தா கோயிலுக்குள்ள திருட்டு மிருகம் ஒண்ணு பூருது. உடனே உள்ள பூந்து டிராகன் வாரியர் இருக்க இடத்துல திருட்டு வேலையை பார்க்க வந்திருக்கியா, யார் நீ என்ன ஏதுன்னு கேட்கறான் போ. அவனை பேச விட்டு முதுகு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு திருட்டு வேலையை பார்க்குது மர்ம மிருகம். ஆனா போ என்ன நடக்குதுன்னு புரியாம சுத்தியும் முத்தியும் வேடிக்கை பார்க்கும்போது ஒரு கத்தியை தூக்கி வீசுது. அதை அழகா தடுத்து கீழே சொருவிட்டு யாருடா இதை வீசினான்னு பார்த்தா ஏர்லயே பறந்து விளக்கெண்ணைய கலவரமா கீழே ஊத்தி போவுக்கே போக்கு காட்டுது நரி பயமுள்ள. ஒரு டிராகன் வாரியர் கிட்ட மட்டு மரியாதை இல்லாம நடந்துக்கிறியா நீனு போ கேட்டதும், யாரு நீயா டிராகன் வாரியர்னு சொல்லி எல்லாத்தையும் தள்ளி விடுது நரி. அதை கீழே போடாம அழகா அடுக்கி வைக்கிற வேலையை பார்க்கறான் போ. ஆனா ஏற்கனவே 2 வாட்டி உடைச்ச ஜாடிய மறுபடியும் 3வது முறையா உடைக்க வைக்குது நரி. ஆனா போ திரும்பி தாக்குனதும் நரி மயங்கி விழுந்துருது. அதுக்கு என்னாச்சோன்னு பதறி போய் போ கிட்ட வந்து பார்த்தா மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சு போ கையில இருக்க மந்திர கொம்பை வாங்கிட்டு எஸ் ஆகுது நரி. உடனே செம்ம கடுப்பான போ கோமாளித்தனம் பண்ணாம பக்கவா சம்பவம் பண்ணி நரிய பிடிச்சிருது.
ஆனா விளக்கெண்ணெயில தட்டு மாதிரி கீழே விழுந்துருது. அப்புறம்டா நரிய ஜெயிலுக்கு அனுப்பும்போது நீ எப்படி டிராகன் வாரியர் ஆனன்னு கேக்குது நரி. அதை பத்தி 2 வருஷம் ஜெயில உட்காந்து யோசிச்சு பாருன்னு சொல்லுது போ. அந்த சமயம் அறக்க பறக்க ஓடி வந்த ஆட்டுக்கூட்டம் டாய்லாங்கு திரும்பி வந்துட்டான். இரும்பு சுரங்கத்துல பூந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான்னு சொல்லுதுங்க. அவனதான் ஆத்ம உலகத்துல அடக்கி வச்சிருக்கனேன்னு போ யோசிக்கும் போது, நான் எங்க இருந்து வந்தேன்னு உனக்கு தெரியாதுல்ல, அதே போலதான் இதுவும் சின்ன காலடி தடத்தோட தடையும் கூட உனக்கு ஒரு கதையை சொல்லும்னு புதிர போட்டு போது நரி. உடனே அங்கிருந்து இரும்பு சுரங்கத்துக்கு போய் பார்த்தா பெரிய மிருகத்தோட காலடி தடம் சிறுசாகிட்டே போறத கவனிச்சு உடனே நரிகிட்ட வந்து உனக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதை பத்தி சொல்லுன்னு கேக்குது போ. ஃபர்ஸ்ட் நான் ஏன் உனக்கு உதவி பண்ணும்னு சீன் போட்டு உருவத்தை மாத்தக்கூடிய சூனியக்கார பச்சோந்தி தான் இந்த வேலையை பார்த்திருக்குன்னு உண்மையை சொல்லிடுது நரி. அப்போ உடனே அதை நான் கண்டுபிடிக்கிறேன்னு போ கிளம்புனதும், ஏன்பா அது எந்த உருவத்துல இருக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? என் உதவி இல்லாம நீ அந்த சூனியக்காரியை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்லுது நரி. அங்க வந்த மாஸ்டர் ஷீஃபு என்னப்பா டிராகன் வாரியரை தேர்வு செஞ்சிட்டியான்னு போகிட்ட கேக்குறாரு. பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சுண்டலிக்கு என்ன வேலைன்னு நரி மாஸ்டர் ஷீஃபுவை கிண்டல் பண்ணுது. அதை சட்டம் பண்ணாதீங்க, இந்த பகுதியை பத்திரமா பாத்துக்கோங்க, நானும் இதுவும் போய் உருமாறும் சூனியக்கார பச்சோந்திய கண்டுபிடிச்சிட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்புது போ. எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்ட நரி அது கையில இருந்த விலங்க மாஸ்டர் ஷீஃபு கையில மாட்டி விட்டு போகுது. வழியில போகிட்ட இருந்த மந்திர கொம்பை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுது. அதை மனசார கொடுத்தாதான் உன்னால அதோட சக்தியை பயன்படுத்த முடியும்னு சொல்றான் போ. அப்படின்னா உங்ககிட்ட இருந்து ஈஸியா வாங்கிடலாம், ஏன்னா ஏமாலின்னு உன் நெத்தி ஃபுல்லா எழுதி ஒட்டிருக்குன்னு கிண்டல் பண்ணுது நரி. அதே சமயம் நூடுல்ஸ் கடையில உக்காந்த மிருகங்க எல்லாம் சூனியக்கார பச்சோந்திய பத்தி கண்ட மேனிக்கு புரளி பேசிக்கிட்டு இருக்குங்க. அதை கேட்டு வாத்து நைனா பதறி போறாரு. அப்போ லீஷான் வந்து இது நாள் வரைக்கும் சந்திச்ச எல்லா விரோதிகளையும் போ செதற விட்டுருக்கான். இந்த சூனியக்காரியெல்லாம் ஏமாத்திரம், அதை நினைச்சு பயப்படாம இருந்து தைரியம் சொல்றாரு. இது இப்படி இருக்க வில்லன்கள் எல்லாரும் கும்பலா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பல்லிக்கு போய் நம்ம இப்படி பயப்படுறோமே, அதை நசுக்கி போட தேவையில்லையான்னு சொல்லுது கரடி. அதை கேட்ட முதல்ல உருவத்தை மாத்தக்கூடிய பல்லியை நீ எப்படி நசுக்குவ? இப்போ நம்ம கும்பல்ல கூட ஒருத்தரா அது உருவத்தை மாத்திருக்கலாம்லன்னு சொன்னதும் எல்லாம் பதறி போதுங்க. ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லி முதல்ல உருவத்துல இருந்து நெச உருவத்துக்கு மாறி நிக்குது பச்சோந்தி. என் பின்னாடி நின்னு நீங்க என்ன வேணாலும் பேசலாம், அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. இன்னும் 2 நாளைக்குள்ள சிவப்பு நிலா வரப்போகுது, அப்போ நான் ஒரு சம்பவம் பண்ணணும், அதுக்கு தேவையான பணத்தை நீங்க தான் ரெடி பண்ணணும்னு சொல்லுது பச்சோந்தி. அதெல்லாம் முடியாதுன்னு கரடி எதிர்த்து பேசினதும் யானை உருவத்துக்கு மாதிரி கலவரமா மிரட்டி அனுப்புது. வேற வழி இல்லாம எல்லா வில்லன் மிருகமும் பணத்தை புரட்ட ஓடுதுங்க. அதே சமயம் காட்டு வழியா வந்த போகிட்ட பிஸ்கெட்டை புடுங்கி தின்னுது நரி. இன்னும் எவ்வளவு தூரம்னு கேட்டா 2 கிலோமீட்டர்னு சொல்லி தொலை தூரத்துக்கு அழைச்சிட்டு போகுது. இன்னொரு பக்கம் போவை பத்தி கவலைப்பட்ட லீஷானும் வாத்து நைனாவும் சூனியக்கார பச்சோந்தி கிட்ட இருந்து நம்ம புள்ளைய காப்பாத்த நாம தான் துணைக்கு நிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புதுங்க. இங்க ஆத்த கடந்து போக படகு ஓட்டுற பறவை கிட்ட டீல் பேச கியூட்டான முயல் குட்டிகள் நடத்துற ஹோட்டலுக்கு போலாம்னு சொல்லுது நரி. ஆனா அங்க முரட்டு மிருகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து முயல் குட்டிங்களை மிரட்டி வேலை வாங்குதுங்க. அதுல பாவம் ஒண்ணு சூப்பு குண்டான்ல உட்காந்து தன்னைத்தானே கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம நேரா போய் படகு ஓட்டுற பறவை கிட்ட டீல் பேசிக்கிட்டு இருக்கு போ. இந்த கேப்ல சூதாடுற முரட்டு மிருகங்க கூட சேர்ந்து ஒரு கை போடுது நரி. அயில் போங்க அடிக்கிறதுல நரி அல்ட்ரா லெஜெண்ட்ன்றதுனால ஒன்னும் தெரியாத மாதிரியே வெள்ளாடி ஜெயிச்சு பொற்காசுகளை குவிச்சு வைக்குது. படக ஓட்டுற பறவை கிட்டையும் அது வாயில இருக்க மீன் கிட்டையும் டீல பேசி முடியுது போ. நரி ஜெயிச்ச காசுல பல வகை தின்பண்டங்களை ஆர்டர் பண்ணி தின்னுகிட்டு இருக்கு. இது தெரியாம போவும் கூட சேர்ந்து மேயுது. அப்போ நரிவால்ல மறைச்சு வச்சிருந்த சூதாட்ட காயின்கள் எல்லாமே சில்லற போல செதறி விழுது. அதை பார்த்த முரட்டு மிருகங்கள் எல்லாமே செம்ம கடுப்புல சுத்து போட்டு நிக்குதுங்க. போ அதுங்களை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாலும் அட்டாக் மோட்ல இறங்கி கலவரம் பண்ணுதுங்க. உடனே டிராகன் வாரியர் போல செயல்பட்டப்போ எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ற வேலையை பாக்குது. நரி இந்த கேப்லயும் முரட்டு மிருகங்களோட சுருக்கு பைய திருடுற வேலையை பாக்குது. இந்த சண்டையில சிக்கின மொசக்குட்டிங்களை போ காப்பாத்தினாலும் மறுபடியும் ஆபத்துல தான் சிக்க வைக்குது. அங்க திருடிக்கிட்டு இருந்த நரிய கவனிச்சு சுத்து போட்ட முரட்டு மிருகங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டு அதுகிட்ட இருந்த சுருக்கு பைய வாங்கி மறுபடியும் முரட்டு மிருகங்க கிட்ட திருப்பி கொடுக்குது போ. ஆனாலும் இதுங்களோட தொல்லை தாங்க முடியாம மந்திர கொம்பை பயன்படுத்தி சீ சக்தி மூலமா டிராகனை வர வச்சு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுது போ. அதை பார்த்து சூப்பர் வித்தையா இருக்கே, எனக்கும் சொல்லி கொடுப்பான்னு கேக்குது நரி. கடைசியா வந்த கொடூர பண்ணி போவையும் நரியையும் அடிச்சு வெளியே தள்ளுது. அங்க புடிமானம் இல்லாம ரெண்டும் கீழே விழ பத்திரமா படகுல வந்து லேண்ட் ஆகுதுங்க. உடனே பறவையும் மீனும் படகை கிளப்பிட்டு வெறித்தனமான வேகத்துல கிளம்புதுங்க. ஆனா பாவம் மலை உச்சியில இருந்த ஹோட்டல் மட்டும் அல்லாடிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் வாத்து நைனா கிட்ட எனக்கு துளி அளவு கூட தைரியம் இல்லைன்னு மலை மேல ஏறும்போது சொல்லுது லீஷான். எப்பா உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளியே தைரியமா இருக்க மாதிரி நடிச்சு காட்டேன் பாப்போம்னு கேக்குது வாத்து நைனா. உடனே படிக்கட்டுல வீரதீரமா எகிரி குதிச்சா கீழே விழுந்துருது லீஷான். அதை கஷ்டப்பட்டு புடிச்சு காப்பாத்த முயற்சி பண்ணுது வாத்து நைனா. இருந்தாலும் வெயிட் தாங்க முடியாம கீழே விட்டுருது. அப்போ அலறிக்கிட்டே விழுந்த லீஷான் 1/2 அடி பள்ளத்திலேயே லேண்ட் ஆகி அப்ரப்டா வாய முடியுது. இதுதான்ப்பா என்னோட தைரியத்துக்கு எடுத்துக்காட்டுன்னு வேற சொல்லுது. அந்த பக்கம் என் சொந்த ஊருக்கு போறத நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லுது நரி. ஏன் உன் குடும்பத்தை திரும்பி பார்க்க போறியான்னு போ கேட்க
அப்படி ஒண்ணு இருந்தா தானே. நான் ஒரு அனாதைப்பா, பிச்சை எடுத்தும் பைசா கிடைக்கலன்னு தான் திருட்டு வேலையில இறங்கினேன். அங்கேயே இருக்க மிருகம் ஒண்ணு எனக்கு தங்க இடமும் திங்க உணவும் கொடுத்துச்சின்னு சொல்லுது நரி. நானும் ஒரு அனாதை தான்ப்பா, என்ன ஒரு வாத்து தான் எடுத்து வளர்த்துச்சு. அப்புறமா எங்க அப்பா பாண்டா என்ன கண்டுபிடிச்சு வந்ததுன்னு சொல்லுது போ. என்னடா வாத்து நைனா பாண்டா நைனான்னு கதை விட்டுன்னு இருக்கீங்க, என்ன ஒரு கொக்கே தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுது பறவை வாயில இருக்க மீன். சரி, அந்த வயசான சுண்டலி உனக்கு அடுத்து வேற எவனையோ தேர்வு செய்யணும்னு சொல்லிச்சு, அது என்னப்பான்னு கேக்குது நரி. அடுத்த டிராகன் வாரியரை தேர்வு செய்ய சொல்லிட்டு என்ன குங்ஃபு கலைக்கே தலைவராக சொல்றாரு. என் வாழ்க்கையோட எதிரி படிக்கட்டு தான். இதை தவிர்த்து வேற என்ன தத்துவத்தை நான் சொல்லிட போறேன்னு புலம்புது போ. தெரியாத இடத்துக்கு போறதை விட தெரிஞ்ச இடத்துல இருக்கிறதே நல்லதுதான்னு சொல்லுது நரி. அதை கேட்ட மீன் நரியே குங்ஃபு கலைக்கு தலைவரா இருக்கலாம் போலையேன்னு கண்டமேனிக்கு குடிச்சுக்கிட்டு இருக்கு. அதே சமயம் சேகரிச்ச இரும்புகளை வச்சு எதையோ உருவாக்கிட்டு இருக்கு கமிலியான். அதுக்கு தேவையான பொருட்களை வில்லன் கேங் எடுத்துட்டு வந்து கொடுக்குதுங்க. ஆனாலும் பத்தலன்னு சொல்லி இன்னும் நிறைய எடுத்துட்டு வாங்கன்னு உத்தரவிட்டு, இதை வச்சு என் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இருக்க எல்லா நாடுகளையும் நான் கைப்பற்ற போறேன், கமிலியான்னா யாருன்னு இந்த உலகத்துக்கே புரிய வைக்க போறேன்னு சொல்லுது. இந்த காட்சியை கனவுல கண்டப்போ பதறி அடிச்சு எந்திரிக்குது. நாம உடனே கமிலியான கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லுது. கவலைப்படாதப்பா, என் நகரத்துக்கு நாம வந்துட்டோம், இங்க உனக்கு தேவையான எதை வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லுது நரி. அப்பதான் இந்த ஊரை பார்த்து வாய பழகுது போ. ஆனா படகை ஏடாகுடமா மோதி நிறுத்துது பறவை. அதனால உருண்டு பிறண்டு கீழே விழுது போ. அங்கிருந்து ஊருக்குள்ள வந்ததும் அறக்க பறக்க ஓடுற மிருகங்களை பார்த்து வாய பழகுது போ. தின்பண்டங்களை மோப்பம் பிடிச்சி எனக்கு இந்த ஊரு ரொம்ப பிடிச்சிருக்குப்பான்னு கியூட்டா சொல்லுது. ஆனா கமிலியனோட ஆளுங்க சுத்தி கடன் நடத்துற மிருகங்க கிட்ட இருந்து மாமூல் வாங்கிட்டு போறத பார்த்து இவனோட கொட்டத்தை இன்னைக்கு நைட்டே அடக்குறோம்னு சொல்லுது போ. அவ எங்க இருக்கான்னு நான் உனக்கு காட்டுறேன்னு நரி சொல்லும் போது மலை மேல இருக்க கோட்டையில தானே தங்கிட்டு இருக்கான்னு சொல்லுது போ. உனக்கு எப்படி அது தெரியும்னு நரி கேட்க, எத்தனை வில்லன்களை நான் பார்த்திருக்கேன், இது எனக்கு தெரியாதான்னு சொல்லுது போ. ஆனா இங்க இருக்க மிருகங்கள் எல்லாமே நரிய பார்த்து வணக்க வைக்குதுங்க. அதை கவனிச்சு நீ பெரிய ஆளுதான் போலையேன்னு சொல்லிக்கிட்டே செவுத்துல அடிச்சிருக்க வாண்டட் போஸ்டர்லாம் பார்த்து நீ ஊரறிஞ்ச திருடன் தான் போலையேன்னு கேக்குது. அப்போ காவலாளி மாடுங்க நிறைய கைது பண்ணுதுங்க. ஏப்பா அந்த நிறைய விட்டுருங்கன்னு போ சொல்ல, யாருடா நீ கோமாளின்னு கேக்குதுங்க மாடுங்க. நான் தான்ப்பா டிராகன் வாரியர், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, த குங்ஃபு பாண்டான்னு போஸ் கொடுத்து சொல்லுது போ. ஆனா சப்பையா அதையும் பிடிச்சி சிறையில் அடைச்சி வைக்கிறாங்க. இங்க நீ என் வழியில தான் செயல்பட்டாகணும்னு சொல்லி கள்ளச்சாவியை போட்டு கதவை திறந்துட்டு வெளியே போகுது நரி. பின்னாடியே வந்த போகிட்ட இனிமே நீயும் குற்றவாளிதான்னு சொல்லி வாண்டட் போஸ்டர்ல அதோட மூஞ்ச காட்டுது நரி. என்னப்பா உங்க ஊர்ல இவ்வளோ வேகமா போஸ்டர் அடிக்கிறானுங்களேன்னு கேக்குது போ. சரி பேச நேரம் இல்லைன்னு சொல்லி அறக்க பறக்க ஓடி வர காவல் மாடுங்க கிட்ட சிக்காம ரெண்டும் எஸ் ஆகிற வேலையை பாக்குதுங்க. சந்து பொந்துல ஓட ஆரம்பிச்சு டிரைனேஜ் ஓட்டைக்குள்ள நுழைஞ்சு ஏடா கூடமா சறுக்கிட்டு போய் ரிக்ஷா வண்டியில ஏறி கண்டமேனிக்கு கோமாளித்தனம் பண்ணி ஆகாய மார்க்கமா வர காத்தாடியை பிடிச்சி பறந்து போதுங்க. அங்கிருந்து கீழே விழுந்தப்போ கட்டி வச்ச கயத்துல லேண்ட் ஆகி ஏடாகுடமா பறந்து போகுது. மறுபடியும் ஒரு தள்ளுவண்டி கடையில வந்து விழுந்ததும் நிறைய அதை இழுத்துட்டு போகுது. அப்புறம்டா கலைப்பொருட்கள் அடுக்கி வச்சிருக்க கடைக்குள்ள பூந்து எதையும் தள்ளி விடாம நைசா நுழைஞ்சு போதுங்க. வெளியே வந்ததும் மொத்த மாடு கூட்டமும் சுத்து போடும்போது நரி மோளம் அடிச்சு ரகசிய வழியா போவ கூட்டிட்டு போகுது. அண்டர் கிரவுண்ட்ல மொத்த அக்யூஸ்டுங்களும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறத காட்டுது நரி. அங்க வெடிப்பொருட்களை தயார் பண்ற மொசக்குட்டிங்களை பார்த்து இதை எப்படிப்பா அக்யூஸ்டுன்னு சொல்றேன்னு போ கேட்கும் போது பட்டுன்னு மேல பஞ்சு கண்ட இடத்துல கடிச்சு வைக்குதுங்க. அப்போ நரிய அன்போட வரவேற்ற மிருகம் ஒண்ணு மொத்த கூட்டத்தையும் கூப்பிட்டு சுத்து போட்டு நிக்குதுங்க. என்ன தொடுறதுக்கு முன்னாடி என் தலைவன் டிராகன் வாரியரை தொட்டு பாருங்கடான்னு நரி சொல்ல, யாருடா அந்த டிராகன் வாரியர்னு கேக்குதுங்க. அதை கவனிச்சு என் சாகசத்தை பத்திலாம் இவனுங்க கேள்விப்பட்டது இல்லையா, சரி ஒரு சாம்பிளை காட்டுறேன்னு சண்டை போட ரெடியாவது போ. அந்த சமயம் அவன் மனசுக்குள்ள இருக்க மாஸ்டர் ஷீஃபு, எல்லா இடத்துலயும் நீ வன்முறையை பயன்படுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது, உன் புத்தியை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போறாரு. இப்போ நீங்க வன்முறையை பயன்படுத்தினா எதிர்காலத்துல இன்னும் வன்முறையா செயல்படுவீங்கன்னு சொல்லுது போ. அதை கேட்டு எதிர்காலத்துல நாங்க அதிகமா வன்முறையை பயன்படுத்துறதை விட இப்ப நாங்க கம்மியாவே பயன்படுத்துறோம்னு சொல்லிட்டு போதுங்க மொத்த மிருகமும். என்னடா நான் சொன்ன கருத்தூசியை தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க, வேணும்னா வேற மாதிரி சொல்றேன்டா, நின்னு கேட்டு போங்கடான்னு புலம்புது போ. அந்த சமயம் நரி இங்க இருக்க மிருகத்துக்கிட்ட பேசி நைட்டு தங்கறதுக்கான இடத்த ரெடி பண்ணிடுது. ஆனா சேட்டை பிடிச்ச மொசக்குட்டிங்க போவுக்கு ஆசிட் சூப்பை கொண்டு வந்து கொடுக்குதுங்க. நரி அதை தட்டி விட்டதும் குரங்கு பயப்புள்ளைங்க போவோட அன்றாயிரம் விட்டுடுதுங்க. அது உங்களுக்கு பத்தாதுரா, ஒழுங்கா திருப்பி கொடுத்துருங்கடான்னு கெஞ்சி கேக்குது போ. அதே சமயம் போவை தேடிட்டு வந்த 2 நைனாவும் முரட்டு மிருகங்க நடத்துற ஹோட்டலுக்கு வருதுங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போன வாத்து நைனா பேண்டாவை பத்தி கேட்டதும் நீ யாருப்பான்னு கேக்குது பன்னிக்குட்டி. நான் தான் அந்த பேண்டாவோட அப்பான்னு சொல்ல, உன் புள்ள உடைச்சிட்டு போன எல்லாத்துக்கும் நீ தான் காசு தரேன்னு சூப்புக்குள்ள முக்கி எடுக்க போதுங்க. அதை பார்த்த லீஷான் தைரியசாலி மாதிரி நடிக்க முடிவு பண்ணி கெத்தா உள்ள நுழையுது. என் புள்ளைக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் நான் தான் சொல்லி கொடுத்தேன், ஆனா அவங்கிட்ட இருக்க கருணையை என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, உங்களை மென்னு துப்பிடுவேன்னு சொல்லி கண்டதையும் கடிச்சு பல்லதான் துப்பிக்கிட்டு இருக்கு. அப்பதான் இது ஒரு கோமாளின்னு புரிஞ்சு எல்லாம் அட்டாக் பண்ண வரும்போது ஏற்கனவே அல்லாடிக்கிட்டு இருக்க இடம் இப்போ லீஷான் வந்ததுனால ஏடகுடமா ஆட தொடங்குது.
அதனால ஒரு பக்கம் லீஷானை நிக்க வச்சுட்டு இன்னொரு பக்கம் பன்னி கேங்கு வந்து நிக்குதுங்க. என் புள்ள எங்க போனான்னு ஒழுங்கா சொல்லிடுங்கடா, இல்லன்னா நான் அங்க வந்துருவேன்னு லீஷான் மிரட்டுது. எப்பா அவன் படகை பிடிச்சி பக்கத்துல இருக்க நகரத்துக்கு தான் போயிருக்கான்னு சொல்லுதுங்க. சரின்னு வெளியே வந்து லைட்டா குனியும் போது அந்த பில்டிங் மேல பட்டதும் பொட்டுன்னு கீழே விழுந்துருது. அதுல வேலை செஞ்சுட்டு இருந்த மொசக்குட்டிங்கெல்லாம் இதை பார்த்து சந்தோஷப்படுதுங்க. இந்த பக்கம் மந்திர கொம்பை வச்சு நீ வித்த காட்டின விதம் சூப்பரா இருந்துச்சுப்பான்னு சொல்லிட்டு தொடப்பத்தை வச்சு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு நரி. இப்படி சுத்தி அப்படி சுத்தி ஸ்கப்லாம்னு சொன்னா டிராகன் வருமானு கேக்குது. அது ஸ்கப்லாம் இல்ல, ஸ்கடூஷ்னு சொல்லுது போ. இங்க பட்டாசை வச்சு குரங்க பறக்க விட்டு வேடிக்கை காட்டுதுங்க மொசக்குட்டிங்க. அப்போ வெளியே எந்தவித பிரச்சனையும் இல்ல, ஒழுங்கா 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லுது ஓட்டு மிருகம். உடனே போவ அழைச்சிட்டு பச்சோந்தி இருக்க இடத்துக்கு வந்து சேருது நரி. அங்க மாஸ்டர் ஷீஃபு கொடுத்த பீச்சு மரத்தோட கொட்டைய நரிக்கு தருது போ. இது மாஸ்டர் ஊகுவேக்கு ஞானம் கொடுத்த மரத்தோட விதை, அதை முடிஞ்ச வரைக்கும் மரமா வளர்க்க முயற்சி பண்ணுன்னு சொல்றான். அதை ஃபீலிங்ஸோட வாங்கி வச்சுக்கிட்டு நீ கண்டிப்பா உள்ள போகணுமான்னு கேக்குது நரி. எட்டி உதைக்க வில்லனோட டிக்கி கிடைக்கலனா தேடி போய் அதை உதைச்சிட்டு வான்னு வல்லவன் ஒருவன் சொல்லியிருக்கான். அது வேற யாரும் இல்ல நான் தான் சொல்லிட்டு முன்னாடி போது போ. நரியோ அது பின்னாடியே வருது. அதே சமயம் போவ தேடி நகரத்துக்கு வந்த 2 நைனாவும் அது சிரிச்சா மாதிரி இருக்க போட்டோவை கட்டி விசாரிக்கிறாங்க. ஆனா யாருமே தெரியலன்னு தான் சொல்றாங்க. அப்போ லீஷான் போ உடம்புல உதிர்ந்த முடிய கவனிச்சு அது பின்னாடியே போகுது. ஆனா ஊர் முழுக்க ரணக்கொடூரமா வரைஞ்சி வச்சிருக்க போவோட வாண்டட் போஸ்டரை பார்க்காம போதுங்க ரெண்டும். இங்க முரட்டுத்தனமா தூங்கிட்டு இருக்க காவலர்களுக்கு மத்தியில காலடி சத்தம் கேட்காம நகர்ந்து வருதுங்க ரெண்டும். ஆனா டிரைனேஜ் மூடி உருண்டு போனாலும் அலறி எந்திரிக்காம எல்லாம் நிம்மதியா தூங்கிட்டு இருக்குங்க. அதுங்களை எழுப்பாம முன்னாடி வந்ததும் நரியோட வாலுபட்டு போக்கு தும்பல் வருது. பட்டுன்னு நரி அதோட வாயை மூட பின்னாடி வாயுவா ரிலீஸ் பண்ணுது போ. அந்த டரு சத்தம் கேட்டு எல்லாம் டண்டனக்கானு எந்திரிச்சு நிக்குதுங்க. அப்புறம்டா அதுங்க கிட்ட சிக்காம கதவை சாத்திட்டு முன்னாடி இருக்கிற ரணக்கொடூரமான தடைகளை சல்லீசியா தாண்டி கெத்தா ஃபர்ஸ்ட் உள்ள நுழையுது போ. ஆனா ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருந்த இரும்பு குண்டை போட்டு போவை பிடிச்சிருதுங்க. அதுல இருந்து வெளியேற போ என்ன சக்தியை பயன்படுத்தினாலும் முடியாம போகுது. சரின்னு வெளியே இருக்க நரிகிட்ட மந்திர கொம்பை கொடுத்து அதை பயன்படுத்தி கூண்டை தூக்குன்னு சொல்லுது போ. ஆனா சைலண்டா அந்த மந்திர கொம்பை வாங்கிட்டு போய் பச்சோந்தி கிட்ட கொடுக்குது நரி. அதை பார்த்து ஏன் இப்படி பண்ணன்னு சோகமா கேக்குது போ. இந்த ஊரோட முதல் விதி என்ன தெரியுமா? யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்லுது நரி. அப்போ உன்னை தத்தெடுத்து வளர்த்தது இந்த பச்சோந்தி தானான்னு கேக்குது போ. ஆமாண்டா தம்பி, நான் ஊருக்குள்ள ஊர்வலமா வரும்போது என்னை பார்த்து எல்லாரும் தலை வணங்கினாங்க. ஆனா இந்த நரிப்பாயபுள்ள மட்டும் என் பல்லக்கில் இருக்க மாணிக்க கல்லை திருட முயற்சி பண்ணுச்சு. ஆனாலும் அதை சல்லீசியா பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. அதோட தைரியம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் நான் தான் சொல்லி கொடுத்தேன். அதை வச்சே உங்ககிட்ட இருந்த மந்திர கொம்பை வாங்கிட்டேன்னு சொல்லுது பச்சோந்தி. சரி எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு போ கேட்க, எனக்கு சின்ன வயசுல இருந்தே குங்ஃபூ கத்துக்கணும்னு ஆசை. ஆனா எந்த வாத்தியாரும் என்ன சிஷ்ய புள்ளையா சேர்த்துக்கல. என்னோட உடல் வாகு குங்ஃபூ கலைக்கு ஏத்தது இல்லைன்னு சொன்னாங்க. அப்பதான் நான் தடை செய்யப்பட்ட மந்திரத்தை பயன்படுத்தி உருவத்தை மாத்திர வித்தையை கத்துக்கிட்டேன். ஆனா எந்த உருவத்துக்கு நான் மாறினாலும் என்னால குங்ஃபுவை பயன்படுத்த முடியல. இப்போ உன் மந்திர கொம்பை வச்சு ஆத்ம உலகத்துல நுழைஞ்சி இது வரைக்கும் நீ சமாளிச்ச வில்லன்களோட வித்தைகளை நான் உறிஞ்சிக்கிட்டு ரணக்கொடூரமான வில்லனா மாற போறேன்னு சொல்லுது பச்சோந்தி. அதை கேட்டு செம்ம கடுப்பானப்போ கூண்டை உடைக்க முடியலனாலும் தரையை பத்திக்கிட்டு கீழே போகுது. அங்க இருக்க காவல் மிருகங்களை அடிச்சு துவைச்சிட்டு வெளியே வந்தா 2 உடும்புங்க சுத்து போட்டு நிக்குதுங்க. உடனே அதுங்களையும் அடிச்சு பறக்க விட்டதும் நரி மந்திர கொம்பை எடுத்துட்டு வந்து நிக்குது. என்ன மன்னிச்சிட்டு போ, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல ஒழுங்கா அதை திருப்பி கொடுத்துட்டுன்னு கிட்ட வருது போ. அது கைய நரி பிடிக்கும் போது எதிர்க்க ஒரிஜினல் நரி வருது. அப்பதான் போவோட உருவத்தை உறிஞ்சிறதுக்காக கமிலியான் இந்த வேலையை பார்த்துருக்குன்னு தெரிஞ்சுக்குது. நரி அதை காப்பாத்த வர்றதுக்குள்ள போவை உதச்சி தள்ளிடுது பச்சோந்தி. எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு நரி கேட்க, நமக்கு தேவையானதை எடுக்கும்போது சில பேர் காயப்பட தான் செய்வாங்க, அதை பத்தி கவலைப்படக்கூடாது. இப்போ ஆத்ம உலகத்துக்குள்ள பூந்து குங்ஃபூ திருடுற வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு முன்னாடி போகுது பச்சோந்தி. ஆனா போவுக்கு அநியாயமா துரோகம் பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்ணிட்டே போகுது நரி. ஆனா கீழே விழுந்த போ ஒரு கிளைய பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு. கூடவே தொங்கிட்டு வந்த உடும்பும் போவை அட்டாக் பண்ணுது. அந்த சமயம் சரியான டைமிங்ல பறந்து வந்த வாத்து நைனா உடும்பு வீரனை உதைச்சு கீழே தள்ளுது. பின்னாடியே வந்த லீஷானும் போவை பிடிச்சி காப்பாத்திடுறாரு. அவங்க கிட்ட என் மேல நம்பிக்கை இல்லாம தானே நீங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குது போ. அதீத அன்பும் அக்கறையும் இருக்கிறதுனாலதான் வந்தோம்னு சொல்றாரு வாத்து நைனா. சரி எதுவா இருந்தா என்ன, நம்ப கூடாதவங்களை நம்பி மந்திர கொம்பை நான் இழந்துட்டேன். மாஸ்டர் ஷீஃபுவோட பேச்சை கேட்காம நான் இங்க வந்தது மிகப்பெரிய தப்புதான்னு சொல்லுது போ. தம்பி, ஒரே இடத்துல உட்காந்து செய்யற வேலையே திரும்பி செஞ்சுக்கிட்டு இருந்தா சலிப்பு தட்டு போயிடும்பா. அதனால மாற்றத்தை தேடி போறதுல ஒன்னும் தப்பு இல்லைன்னு சொல்றாங்க 2 பேரும். அப்போ காவல் மிருகங்கள் ஏகப்பட்ட இரும்பு குண்டுகளை தூக்கிட்டு போறத பார்த்து இவனுங்களை உடனே தடுத்தாகணும்னு சொல்லுது போ. அதே சமயம் நரிக்கிட்ட பாண்டாவை பத்தி நீ இவ்வளோ கவலைப்படுறியா? என்ன மாதிரி ஈவு இறக்கம் இல்லாதவன்னு தெரிஞ்சுதான் உன்னை நான் சேர்த்துக்கிட்டேன். அதுல இருந்து லைட்டா பிசிறு தட்டினா கூட உன்னை பொலி போட்டுருவன்னு சொல்லுது பச்சோந்தி. அதை கேட்டு வாயடைச்சு போகுது நரி. அங்கிருந்து சிவப்பு நிலா உச்சிக்கு வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு பச்சோந்தி. ஆனா டைம் ஆக செம்ம கடுப்பாகி மந்திர கொம்பை பயன்படுத்தி ஆத்ம உலகத்துக்கான கதவை திறக்குது. அதுல இருந்து வெளிவந்த டாய்லாங்கு பச்சோந்தி கையில இருந்த மந்திர கொம்பை பார்த்து
போ அடி முட்டாள் தான், ஆனா ஊகுவே கொடுத்த கம்ப உன்கிட்ட தர அளவுக்கு அவன் முட்டாள் கிடையாதுன்னு சொல்லுது. உண்மையாலுமே டாய்லாங்கு தான் உன்னோட பெரிய ரசிகைப்பா, நானு போகிட்ட இருந்து நான் புடிங்கிட்டேன்பா. சரி, நேரத்தை வீணடிக்காம உன் குங்ஃபு கலையை எனக்கு தாரவாத்து கொடுன்னு கேக்குது பச்சோந்தி. நீ கேட்ட உடனே தொலுக்குன்னு எடுத்து கொடுத்துருவேன்னு பாத்தியான்னு சொல்லி சுத்து போட்ட காவல் வீரர்களை புரட்டி எடுக்கிறாரு டாய்லாங்கு. அதிரடியா செயல்பட்டு எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டாலும் பச்சோந்தி நாக்க பயன்படுத்தி டாய்லாங்கு உடம்ப தொட்டு குங்ஃபு கலையை உறிஞ்சு எடுத்துருது. அப்புறம்டா அதோட உருவத்துக்கே மாதிரி கூண்டுக்குள்ள அடிச்சு தள்ளுது. அடுத்து மத்த குங்ஃபு மாஸ்டர்களையும் வர வச்சு அவங்களோட வித்தைகளை உறிஞ்சிற வேலையை பாக்குது பச்சோந்தி. இத பார்த்த நரி இனிமே பச்சோந்தி பக்கம் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வெளியே கிளம்புது. அங்க 2 நைனாக்கள் என்ன தடுத்தாலும் நான் மந்திர கொம்ப வாங்காம திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு முன்னாடி போறான் போ. அங்க வந்த நரி போவை பார்த்ததும் செம்ம சந்தோஷப்படுது. ஆனா போ இதை சட்டை பண்ணாம முன்னாடி போனதும் தயவு செஞ்சு அங்க போகாத, உன்னால அந்த பச்சோந்திய ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுது நரி. ஏற்கனவே உன்னை நம்பி நான் ஏமாந்தது போதும், இனிமே என் வழியில குறுக்க வராதுன்னு சொல்லிட்டு முன்னாடி போறான் போ. வேற வழி இல்லாம என்னை தோக்கடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்புன்னு சண்டைக்கு நிக்குது நரி. அப்புறம்டா அது கூட மூச்சு வாங்க மோத ஆரம்பிக்கிறான் போ. நரி என்ன வேகமா செயல்பட்டாலும் அதை அடிச்சு பறக்க விட்டு முன்னாடி போறான். ஆனா திரும்பவும் எழுந்து அட்டாக் பண்ண ஓடி வருதுன்னு பார்த்தா அன்போட கட்டி பிடிக்குது. இனிமே நான் பச்சோந்திக்கு கீழே செயல்பட மாட்டேன், தயவு செஞ்சு அவகிட்ட மோதாத, கண்டிப்பா உன்னை அவ கொன்னுடுவான்னு சொல்லுது நரி. என்னைக்குமே முயற்சி பண்ணி பார்க்காம எந்த ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு முன்னாடி போது போ. புள்ளைய தடுக்க முடியாம 2 நைனாவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் போக்கு துரோகம் பண்ணிட்டேன், ஆனா இப்ப காப்பாத்த விரும்புறேன்னு சொல்லுது நரி. 3 பேர் சேர்ந்து எப்படிமா ஒரு படையவே எதிர்க்க முடியும்னு லீஷான் கேட்க, அப்போ நம்ம ஒரு படையை திரட்டுவோம்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்ட்ல இருக்க திருட்டு மிருகங்களை சந்திக்க வருதுங்க. அங்க எப்பவும் போல உற்சாகமா எல்லாம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நரி வந்து என்ன கத்தினாலும் அதை சட்டை பண்ண மாட்டேங்குதுங்க. உடனே வாத்து நைனா பயங்கரமா சத்தம் போட்டதும் எல்லாம் அமைதியா நின்று வேடிக்கை பாக்குதுங்க. எப்பா, என் கூட வந்த பேண்டா இப்ப பச்சோந்தி கூட மோத போகுது, அவனுக்கு துணையா நாம நிக்கணும். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனா என்னோட ஃப்ரெண்ட்ஸை தேடி தானே வர முடியும்னு சொல்லுது நரி. அப்போ உன் பின்னாடி நிக்கிறது யாருன்னு ஒரு மிருகம் கேட்க, ஐயோ இது வேற பேண்டா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம இப்பவும் நல்லது செய்யலனா எப்பவும் செய்ய முடியாதுன்னு சொல்லுது நரி. அப்படின்னா இப்ப பச்சோந்தியை வீழ்த்துறதுக்கு உதவி செஞ்சோம்னா எதிர்காலத்துல திருட்டு வேலையை சல்லீசியா செய்யலாம்லன்னு கேக்குதுங்க. ஏண்டா எந்த ஒரு நல்லது சொன்னாலும் அதுல இருக்க கெட்டதை மட்டும் தான் பாப்பீங்களான்னு கேக்குது நரி. உடனே மொசக்குட்டிங்கெல்லாம் வன்முறை வன்முறை வன்முறைன்னு கியூட்டா கத்திக்கிட்டு இருக்குங்க. அதை பார்த்து உங்க தப்பான காரணங்களுக்காக இப்ப சரியான விஷயங்களை செய்யுங்கன்னு சொல்லுது நரி. இந்த பக்கம் காவல் வீரர்களை அடிச்சு தொங்க விட்டு உள்ள வந்தப்போ ஆத்ம உலகத்துல இருக்க வீரர்களை வர வச்சு அவங்க குங்ஃபுவை உறிஞ்சிட்டு கூண்டுல அடைச்சு வைக்கிறத பாக்குது. அவங்கள சந்திச்சு நான் கண்டிப்பா காப்பாத்துவேன்னு சொல்லுது போ. உன்னை ஊகுவே டிராகன் வாரியரா தேர்வு செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான் இப்ப காட்டிட்ட பாத்தியான்னு சொல்றான் டாய்லாங்கு. அதுக்கு பதில் சொல்ல முடியாம முழிக்குது போ. வெளியே காவலர்களை தாண்டி நாம எப்படி உள்ள போறதுன்னு நரி கேட்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போன லீஷான், என் கூட சண்டை போடாம சரணடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு உயிர் பிச்சை தரேன், சண்டை போடணும்னு நினைச்சாலே சாவு நிச்சயம்னு போய் காவல் வீரர்கள் முன்னாடி பஞ்சி டைலாக் பேசுறாரு. அதை கேட்டு எல்லாம் வெறி கொண்டு துரத்திட்டு வருதுங்க. உடனே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்த லீஷான் 3 மொசக்குட்டிங்க பின்னாடி பதுங்கி நிக்கிறாரு. அதை பார்த்து என்ன கியூட்டா இருக்குப்பான்னு காவல் வீரர்கள்லாம் கொஞ்சம் போது பட்டுன்னு எகிரி அட்டாக் பண்ணுதுங்க. அடுத்து வந்த திருடர்கள் கேங்கும் உள்ள புந்து காவல் வீரர்களை புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த முரட்டுத்தனமான சண்டைய ஜாலியா உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு வேடிக்கை பார்க்கறாங்க 2 நைனாவும். அந்த பேண்டா சொன்ன மாதிரி அதிகப்படியான வன்முறை நல்லாவே இருக்கேன்னு சொல்லிட்டு சண்டை போடுதுங்க மொசக்குட்டிங்க. இந்த கேப்ல நரி கோட்டைக்குள்ள பூந்துருது. அங்க பச்சோந்திய சந்திச்சப்போ ஒழுங்கா என் மந்திர கொம்ப திரும்பி கொடுத்துருன்னு கேக்குது. ஏண்டா நீ உருப்படியா சாக கூட மாட்டியா? சரி விடு, அந்த கொம்பை வச்சு நான் எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டேன், இந்தா வச்சு கொண்டு திரும்பி கொடுத்துருது பச்சோந்தி. சரின்னு அதை வாங்கிட்டு நீ எவ்வளோ பேரோட சக்தியை உறிஞ்சினாலும் அடுத்து என்ன பண்ண போற? கண்ணுக்கு தெரிஞ்ச நகரங்களை பிடிச்சி ஆட்சி செய்ய போற, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? ஏதோ ஒரு இடத்துல நீ நல்லவனா மாறுறதுக்கு இப்பயே நல்லவனா மாறிட்டு போலாமேன்னு சொல்லுது போ. அதை சட்டை பண்ணாம மயில் வில்லனா மாறி போவை அட்டாக் பண்ணுது பச்சோந்தி. அப்போ கனவுல வந்த மாஸ்டர் ஷீஃபு இவளுக்கு ஊர் ரூட்டு தான்ப்பா கரெக்டு, இவ டிக்கிலேயே அடிச்சு திருத்துப்பான்னு சொல்றாரு. உடனே உருவத்தை மாத்திர சூனியக்கார பச்சோந்தி கூட சிங்கிள்ஸ் செய்ய போது போ. அப்புறம்டா ஜெனரல் காயி, டாய்லாங்கு, ஓனாய், யானன்னு பல உருவத்துக்கு மாறின பச்சோந்தி போக புரட்டி எடுக்குது. அங்க ஏடாகுடமா என்ட்ரி கொடுத்த நரி பயபுள்ள இரும்பு கூண்ட பச்சோந்தி மேல போட்டுருது. அப்புறம்டா யானை உருவத்துக்கு மாறி கூண்ட தள்ளி விட்டு எனக்கே துரோகம் பண்றியான்னு நரிய பிடிச்சி கேக்குது பச்சோந்தி. அது வாயில பீச்சு மரத்தோட கொட்டையை போட்டு எஸ் ஆகுது நரி. அடுத்து போ கூட டாக் டீம் போட்டு பச்சோந்திய சமாளிக்க ரெடியா நிக்குது. உங்க 2 பேரையும் சமாளிக்க என்னோட மொத்த சக்தியை வெளிப்படுத்துறேன்னு சொல்லி இது வரைக்கும் உறிஞ்சின எல்லா வீரர்களோட உருவத்தையும் வெளிக்கொண்டு வந்து டிராகனா மாறி நிக்குது. அதை பார்த்து வில்லனா இருந்தாலும் சூப்பரா வித்த காட்டுறாம்பான்னு பாராட்டுது போ. அப்புறம்டா நரிய தூக்கிட்டு வானத்துக்கு பறந்து போது பச்சோந்தி. அது மேல ஏறி உக்காந்து கண்டமேனிக்கு அடிச்சு தள்ளுறான் போ. அதனால பில்டிங்கை பெத்திட்டு கீழே விழுது. நரி போக்கு என்னாச்சோன்னு பதறி வந்து பார்த்தா
பேண்டா உருவத்துக்கு மாறின பச்சோந்தி வெறித்தனமா அட்டாக் பண்ண வருது. இப்போ ஏன் டிக்கிலேயே நான் உதைக்கணும்னு சொல்லிட்டு சண்டை போட வருது போ. ரெண்டு பேருக்கும் நடக்கிற முரட்டுத்தனமான சண்டையில நீளமான நாக்க வச்சு போவ புரட்டி எடுக்குது பச்சோந்தி. அடுத்து நீல நெருப்பை இரும்பு குண்டு மேல கக்கி போ மேல தூக்கி வீசுது. சூடு தாங்க முடியலனாலும் அதை கஷ்டப்பட்டு சமாளிக்குது போ. ஆனா ஒட்டுமொத்தமா இரும்ப வீசி போவ சரபிடிக்குது. அடுத்து என்ன பண்ண போறோம்னு நரி வந்து கேட்க, அதுகிட்ட மந்திர கொம்ப கொடுத்து இந்த சண்டையை நீதான் முடிச்சு வைக்கணும்னு சொல்லுது போ. அதை பார்த்த பச்சோந்தி, ஒரு பேண்டாவுக்காக எனக்கே நீ துரோகம் பண்றியா? உன்னை கொன்னாதான் என் மனசு ஆறும்னு சொல்லி முரட்டுத்தனமா சண்டை போட வருது. நரிய கண்டமேனி கடிச்சு புரட்டி எடுக்குது. ஆனா ஏற்கனவே தொடப்பத்தை சுத்தி டிராகனை எப்படி வர வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட நரி மந்திர கொம்ப சிறப்பா சுத்தி டிராகனை வெளியேற்றி பச்சோந்தியை தாக்குது. அதனால அடிபட்டு மயங்கி விழுது பச்சோந்தி. அதை பார்த்து சல்லீசியா கூண்ட விட்டு வெளியே வந்தப்போ நரிய பாராட்டுது. உன்னால வெளியே வர முடியும்னு தெரிஞ்சும் எதுக்காக என்ன சண்டை போட விட்டேன்னு நரி கேட்க, ஒரு விதைய மரமா வளர்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும், அதை தான் நான் உனக்கு செஞ்சேன்னு சொல்லுது போ. அந்த சமயம் திரும்பவும் எழுந்து வந்த பச்சோந்தி நைஸா பூந்து போவ அட்டாக் பண்ணலாம்னு பார்த்தா கலவரமா மந்திர கொம்ப சுத்தி ஒரே தாக்குதல்ல பச்சோந்திய மட்டையாக்குது போ. அப்புறம்டா அது உறிஞ்சின எல்லா சக்திகளும் ஆத்ம உலகத்திலிருந்து வந்த வீரர்களுக்கே திரும்பி போயிடுது. எல்லாரும் கெத்தா கூண்ட விட்டு வெளியே வந்து சண்டை போட போறாங்கன்னு பார்த்தா டாய்லாங்கு முன்னாடி வந்து ஊகுவே உன்னை தேர்வு செஞ்சது சரிதான்னு சொல்லி மரியாதையோட வணங்குது. அதோட சேர்ந்து மத்த வீரர்களும் போக்கு மரியாதை செலுத்துறாங்க. இத பார்த்து ரெண்டு நைனாவும் திருட்டு கும்பலும் சந்தோஷமா கைத்தட்டி பாராட்டுதுங்க. சரி, எங்களை திருப்பி அனுப்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு டாய்லாங்கு சொன்னதும் மந்திர கொம்பை வச்சு ரெண்டு டிராகனை வெளியேற்றி ஆத்ம உலகத்துக்கான கதவை திறக்குது போ. அதுக்குள்ள திரும்பி எல்லா வீரர்களும் போறாங்க. கடைசியா பச்சோந்தி கழுத்தை பிடிச்சிட்டு வந்த டாய்லாங்கும் போக்கு டாட்டா காட்டிட்டு போகுது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் திரும்பி ஜெயிலுக்கு போக போவோட ஊருக்கு வருது நரி. அங்க ரெண்டு நைனாக்கும் டாட்டா சொல்லுது. ஆனா போ நரிய கூட்டிட்டு போய் மாஸ்டர் ஷீஃபு முன்னாடி நிறுத்தி நான் இதை தான் அடுத்த டிராகன் வாரியரா தேர்வு செஞ்சிருக்கேன்னு சொல்லுது. அதை கேட்டு செம்ம கடுப்பாகி, உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா? என்னோட ஆள் மனசுல இருக்க அமைதியை எப்பவும் நிலைக்குலைய வைக்கிறது நீதான்னு சொல்லிட்டு மறுபடியும் தவம் பண்ண போறாரு. போக்கிட்ட நான் இதுக்கு சரிப்பட்டு வருவேனான்னு நரி கேட்க, கவலைப்படாத, உனக்கு பயிற்சி கொடுக்க தான் நான் இருக்கலன்னு தைரியம் சொல்லுது போ. அந்த சமயம் பீச்சு மரத்துக்கு அடியில உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்த மாஸ்டர் ஷீஃபுக்கு போவோட உருவங்கள் வந்து தொந்தரவு கொடுக்குது. அதுங்களை களைச்சி விட்டு மறுபடியும் தியான நிலைமைக்கு போறாரு. அந்த பீச்சு மரத்துக்கு பக்கத்திலேயே மாஸ்டர் ஊகுவே புதைச்சி வச்ச விதை இப்ப இன்னொரு மரமா மாறி இருக்கு. அதே போல அடுத்து ஒரு குட்டி மரமும் அது பக்கத்திலேயே வளர்ந்துருக்கு. அதனால நரி தான் அடுத்த டிராகன் வாரியர்ன்றத சிம்பாலிக்கா காட்டியிருக்காங்க. அதே சமயம் நரிக்கு பயிற்சி கொடுக்க ஃபியூரியஸ் 5 கெத்தா என்ட்ரி கொடுக்குறாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து போ மாதிரியே கோமாளித்தனம் பண்ணி பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு நரி. அது கூட சேர்ந்து போவும் கோமாளித்தனம் பண்ணாலும் வித்தையை சொல்லி கொடுக்கறதோட படம் முடியுது. என்னதான் இருந்தாலும் போ டிராகன் வாரியரா இருந்துட்டு இப்போ ஒரு சென்சேவா மாறி இருக்காரு. சின்ன வயசுல இருந்து நம்ம கூடவே வயசாகி வளர்ந்த மாதிரியே இருக்கு. இதை பார்த்துட்டு பழைய நினைவுகள்லாம் தோண்டி எடுக்க வேண்டியதா இருக்கு. உண்மையாலுமே படம் சூப்பரா இருந்துச்சுப்பா. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப்பை தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.